ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைனன்சஸ். நம்ம மில்க் பவுடரில் ரெடி பண்ண பால் இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நார்மல் பால் மாதிரியே தான் கொதிக்கும். ஆனால் இது நம்ம நார்மல் பால் அன்றைக்கி ஊற்றலை, ரெகுலர் மில்க் இல்லை, மில்க் பவுடர் போட்டு பண்ண மில்க் தான் இது. இது உங்களுக்கே தெரியும், நல்லா அழகாக கொதிக்குது பாருங்கள். அந்த பால் மாதிரியே தான் இருக்குது. எஸ்பெஷலி இந்த நீடோ மில்க் பவுடர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் நிறைய இது வச்சுருக்காங்க பவுடர்ஸ், ஈவன் கிட்ஸுக்கு பேபிஸ்க்கு கூட, தட் மீன்ஸ் ஃபார் ஃபார்முலா மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பட் இது ப்ராப்பர் வந்து நம்ம மில்க் பவுடர் தான், ஆஸ் அ சப்ஸ்டியூட் ஃபார் மில்க் தான் இது. ஒரு எமர்ஜென்சி பேஸிஸில் நாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போது பால் நல்லா கொதிச்சிடுச்சு. டீங்கிறதுனால நான் கொஞ்சம் வாட்டரியாக தான் இதை வச்சுருக்கேன். ரொம்ப திக் வேண்டாம் நமக்கு டீக்கு, கொஞ்சம் வாட்டரியாக தான். ஸோ ஒரு கப் பாலுக்கு, ஒரு கப்பு தண்ணிக்கு 2 டீஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 கப் 3 பேருக்கு நம்ம இதில் டீ போட போகிறோம்னா 6 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மில்க் பவுடர். ஸோ இப்போ நம்ம டீயை ஆட் பண்ணிட வேண்டியதான், டீ பவுட்ரு. இது ஒன் டைம் எங்கள் வீட்டில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கெஸ்ட் வந்திருக்கும்போது நான் இந்த மில்க் பவுடர் டீ தான் போட்டு கொடுத்தேன். அப்போது அவங்க இந்த டீ எக்ஸப்ஷனலி டேஸ்டியாக இருக்குதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. இது எப்படி இந்த டீ பண்ண அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இது மில்க் பவுடரில் பண்ண டீ அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மில்க் பவுடருக்குன்னு ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ரெகுலர் டீயை விடைக்கும். பட் எம்மி தான், சூப்பர் எம்மியாக இருக்கும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன், அப்பப்போ ரேராக யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பால் தீந்துடுச்சு நிஜமாவே. ஸோ அதனால் இப்போது இதே போடுறேன். இப்போ நான் ஆல்ரெடி க்ரஷ் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் மசாலாவை ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு 1 இன்ச் சைஸில் ஜிஞ்சர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம எம்மியான மில்க் பவுடரில் பண்ண டீ ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இனி எப்பவும் போல் ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு தேவைக்கு நான் இங்கே நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன். உங்களோட ப்ரிஃபர்ட் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டீ ரெசிபி, மில்க் பவுடர் டீ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மில்க் பவுடர் உங்கள் எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கே இது சில டைம் ஹேண்டியாக தேவைப்படும். அல்லது ஏதாவது கெஸ்ட் சர்ப்ரைசிங்காக வந்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் போய் மில்க் வாங்கணுங்கிற டென்ஷன் இருக்காது. யூ கேன் பி கூல், நீங்கள் உடனே போட்டு கொடுத்துடலாம் ஒரு டீ. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நமக்கு சேவ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸப்ஷனலி டேஸ்டி ஜிஞ்சர் டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆஃப் பண்ணி போட்டுடலாம், அப்படியே செட் ஆகும். இப்போது நான் இதில் நாட்டு சக்கரை தான் போட போகிறேன். டீ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம மில்க் பவுடரில் ப்ரிப்பேர் பண்ண டீயை இப்போ ஊற்றிடலாம். இந்த மில்க் பவுடருக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது.
ஸோ அந்த டேட் முடியறதுக்குள்ளே இதை 1 or 2 இயர்ஸ் ஏதோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்குள்ளே அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க, அல்லது அந்த மில்க் பவுடர் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மில்க் பவுடர் வாங்கும்போது அந்த அந்த டேட்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டேட் முடிஞ்சிச்சுன்னா அது ஸ்டிர் ஆகாது. இன்கேஸ் அந்த மில்க் பவுடர் கேட்டுடுச்சுன்னா அது ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தண்ணியில் நான் அன்றைக்கி கலந்து காட்டியிருக்கேன் அது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு. அது கலங்காது, அப்படியே திருன்னு இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு தெரியும் அது ஸோ அது ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னு. ஸோ அது அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் அது அப்படி ஆகும். ஸோ அதுக்கு பிஃபோர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த பேக்கை யூஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மில்க் பவுடரில் செஞ்ச டெலிஷியஸ் டீ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் ஜிஞ்சர், கார்டமம், பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஹெட்டேக்கோடு இருக்கும்போது இது குடிக்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.